ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவோட பாட்காஸ்ட் பண்ணி. என்னம்மா ஞாபகம் இருக்குதா இந்த பாட்காஸ்ட்டு? வணக்கம். ஆக்சுவலி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கா. ஆக்சுவலி என்னென்னா பாடி ஓவர் வெயிட்டுனால சத்தியமாக நான் நடக்கிறதே இல்லை. ரொம்ப மட்டமாக ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஒரு யானை அசைஞ்சு வர மாதிரி நான் அசைஞ்சு வரேன். அந்த அளவுக்கு குண்டாயிட்டேன், நடக்கவே முடியல. இல்லை ஆக்சுவலி ஒரு லைஃப் ஆமாம் நல்லா வேற திங்கிறேன். கல்யாணத்துக்கு போனாலும் ஃபுல் கட்டு நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காகவே திங்கிறேன். இல்லை திங்கரன்லாம் இல்லை, எங்கள் அம்மா வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஆக்சுவலி நிஜமாகவே நான் இன்றைக்கி வந்து ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒர்க்கிங் விமன், எந்த விமனாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். பாய்ஸுக்குமே அது உண்மை. பட் விமனுன்றவ வீட்டையும் ஹேண்டில் பண்ணி வெளியிலையும் ஹேண்டில் பண்ணி, ஐயோ ரொம்ப பாவம். நிஜமாக மீ டைம் வந்து ஒன் டே ஃபுல்லாக மீ டைம் எடுத்துக்கணும். ஆக்சுவலி மீ டைமு டைம்லாம் இல்லை. இப்போல்லாம் ஆக்சுவலி என்னென்னா நிறைய பொழுதை வந்து செல்ஃபோனில் கழிக்கிறோன்னு நல்லா தெரியுது. அதனால் முன்னாடி நம்ம அம்மா அப்பாக்கள் இருந்த காலத்தில் கூட இதே 24 hours தான், இப்போயும் இதே 24 hours தான். ஆனால் இந்த 24 hours நமக்கு ஏன் போகிறலாங்கிறதே தெரியல. ஏன்னா லேட் நைட் தூக்கம், லேட்டாக எழுந்துக்கிறது, எல்லா ரொட்டீன்ஸும் தப்பாக நடக்குது. நடுவில் ஒரு வேலை விறுவிறுன்னு ஒரு பாத்திரம் தைக்கிறதுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் வந்தால் போதும் கதை காலி. அங்கே பாத்திரம் வாய என்ன நீ என்ன விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லும். நான் பாட்டுக்கு இங்கே அடுத்து ஒரு செல்ஃபோன் உடனே வாட்ஸ்அப்பில் என்னமோ சிஎம்மும் பிஎம்மும் நமக்கு ஏதோ மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ், உடனே அதுக்கு எஸ்ன்னு ஒன்று ஒரு ரிப்ளை, உடனே அடுத்து இன்னொரு கால் வரும். அது ஒரு ஸ்பேம் காலாக இருக்கும். அதுக்கு வந்து ஓடி வந்து எடுப்போம். அந்த ஸ்பேம் காலை கட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே இந்த வேலை அப்படியே பெண்டிங் போட்டுரும். அடுத்து என்ன பண்ணுறோம், இன்னொரு 10 நிமிஷம் வந்து அப்படி உக்காண்டா போதும். அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன தான் இருக்குமோ இப்படி எங்கள் அம்மாவுக்கு இன்ஸ்டாகிராம் வரை யூஸ் பண்ண தெரியாது. காமெடி எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இது என்னடி அது என்னடின்னு கேட்டுட்டு அந்த பொழுது அப்படியே போய்ட்டுருது. வேலை பயங்கரமாக ஸ்கிப் பண்ணுறோம். எல்லா ராத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு 75% ஆற்றுல உணர்த்துற துணியை யாருமே எடுத்து ஆன் டைமில் மடிக்கிறதே கிடையாது. அந்த தோச்ச துணி மட்டும் ரொம்ப பாவம் பண்ணுது. சேர்லேருந்து சோஃபாலேருந்து சேரு, கீழே பாய், அப்புறம் எங்கே தான் போகுமோ தெரில. கடைசியில் ஒரு 4 நாள் கழிச்சு துணி மலையாட்டம் சேர்ந்துருது. ஆக்சுவலி போடுறது ஒரு துணி தான், ஆனால் மழை துணி எப்படி துவைக்கிறோன்னே தெரில. மலையாக துணி விழுறது. ஒரு 4 ஆளுக்கு 40 டவலு, 2 ட்ரெஸ்ஸு தான். முன்னாடி நாங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டுப்போம், ஆற்றுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போடுவோம், அந்த ட்ரெஸ்லேயே தான் தூங்குவோம். காத்தால் ஒரு ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஆற்றுல இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் தூங்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, திருப்பி காத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தருக்கும் 5 பேர் ட்ரெஸ்ஸு. மிஷினுக்கு மட்டும் இருந்ததுன்னா அதிகபட்ச மெயின்டெனன்ஸ் நம்ம மிஷினுக்கு தான் கொடுக்கணும். லபலன்னு ஃபேனும் மிஷினும் உழைக்கிற மாதிரி நம்ம யாராலையும் உழைக்க முடியாது, வாஷிங் மிஷினும் அந்த அளவுக்கு வேலை செய்கிறது. அதனால் இந்த வாட்டி என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோம்னா, வாஷிங் மிஷினை விற்றுட்டு அவள் துணியை கையில் துவச்சிக்கோங்கன்னா, அப்போ எல்லாம் வீட்டில் துண்டை கட்டின்னு ஓடுவாளுங்க. ஐயோ துணியை கையில் துவைக்கணுமே, நம்ம ஆளுங்க இந்த துண்டோட போதும், இந்த நைட்டியோட போதும். ஸோ இது எல்லா ராத்துலேயுமே நடக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி பேசக்கூட முடியல பாருங்கள், மூச்சு வாங்குது. இந்த வாட்டி ஒரு 10 பேரை சேர்த்துக்க போகிறேன். யார் டெடிக்கேட்டடாக என்ன மாதிரி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இருக்காளோ அந்த 10 பேர் என்னோட சேர்ந்திங்கன்னா, தினம் நம்ம 10,000 ஸ்டெப்பு நடக்கிறோமா, 2 லிட்டர் தண்ணி சாப்பிட்றோமா, இவ்வளோண்டு சாப்பிட்றோமா, இதை மட்டும் மானிட்டர் பண்ணி. இப்போ வாக்கிங் கூப்பிட்டேன் எங்கள் அம்மா வர முடியாது. என்னால் முடியல. ஆக்சுவலி ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேன், என்னால் முடியல. ஆமாம் போகலான்னு. எனிவே கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்களா எல்லாருக்குமே. இது இன்னொரு இன்னைக்கு டாப்பிக்கை விட்டுட்டு எங்கள் அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆமாம் ஆக்சுவலி நான் இன்னைக்கு பேச அந்த டாபிக் என்னென்னா, 90s கிட்டுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிடுது. அது என்னான்னு தெரில. 90ஸ்லேருந்து 2000 பிறந்த குழந்தைங்களாம் என்ன குழந்தைங்கன்னு தெரில, பாவம். அதுங்களுக்குலாம் ரொம்ப கல்யாணமே லேட்டாக தான் ஆகுது. 2000 அப்புறமா பிறந்தவங்களாம் சறுக்குன்னு கல்யாணம் பண்ணி ஓடிடுதுங்க. அதுங்கெல்லாம் கிண்டு பசங்களாக இருக்குங்க. இந்த 90 to 2000 இந்த 10 வருஷத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் 28, 29, 30 அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தான் கல்யாணம் ஆகுது. கல்யாணத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, ரீசெண்டாக ஒரு 2-3 கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். கல்யாண செலவை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம். இந்த பந்தி சாய்க்கும் போது பார்த்தா நிஜமாகவே அவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அவ்வளோ ஃபுட்டை வந்து போடுறா, அத்தனை ஃபுட்டையும் யாருமே எடுத்துக்கிறதே இல்லை. அது என்னமோ கல்யாணத்துக்கு வந்தோடனே எல்லோரும் கான்ஷியஸாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பசங்கள்லாம் அப்போ தான் அவளுக்கு வந்து அந்த டயட்டில் இருக்கான்ற கான்ஷியஸ் வந்துடுறது போல இருக்குது. நீ ஆட்டில் இருந்தால் உயிர் எடுப்பாளுங்க, சோத்தை பண்ணி போடுன்னு. சோறு கிடைக்கிற இடத்துக்கு போவடின்னா அப்போ தான் காய்கறி மட்டும் எங்களுக்கு போதும், அவியல் மட்டும் எங்களுக்கு போதும். அப்போ தான் அடுத்த 1 ஹவர்லேயே வந்து ஆட்டில் பசிக்குதுன்னு சொல்லலாம். அதனால் அவியல் மட்டும் போதும். அப்போ தான் ஸ்வீட்டை விட்டு கட்டுறவளுங்க தான் அங்கே வந்தோடனே ஸ்வீட்ஸ் வேண்டாம், நாங்கள் டயட்டில் இருக்கோம், ஸ்வீட்ஸ் வேண்டாம்.
அதுவே அவனே ஒரு நம்ம பண்ணுற ஒரு திறக்க மொத்தம் சக்கரை பொங்கலாம் அவன் கொடுக்குறதில்ல. அவனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு இப்போ அந்த ஒரு இலை மாதிரி பண்ணி பம்கின்ல வந்து வெத்தலை மாதிரி பண்ணி அதுக்குள்ள ஒரு ஸ்டஃபிங் சூப்பராக இருந்தது. வேண்டாம் வேண்டாம் அந்த ஸ்வீட் யாருக்கு இதெல்லாம் என்னதான் சொல்றேன் வேற யாரு ஊர் கிடைச்சா பிள்ளையார் கோயாண்டி சொல்றது எல்லாம் பசங்க எல்லாமே நான் பார்க்குறேன். எதிர் டேபிளில் இருக்கும்போது கூட பார்க்குறேன். அது என்னமோ தெரில, அந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டா மட்டும் பயங்கர கான்ஷியஸாக நாங்கள் வந்து டயட்டில் இருக்கோம்னு அந்த கல்யாண டைமில். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து அப்பாடன்னு படுத்தா போதுன்னா அடுத்த ஒரு 2 ஹவரில் பசிக்குதுன்னு சொல்லணும்ல, அதுக்காகவே சாப்பிடாம வரலான்னு தெரில. ரெண்டாவது, கல்யாணத்தில் அவ்வளோ ஃபுட்டும் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் தேவையே இல்லை. நிறைய பேர் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக போடுறாளா இல்லை நான் வந்து இவ்வளோ போட முடியும் எனக்கு என்னோடய வசதியை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் எனக்கு தோணலை. ஒன் டைம் தான் கல்யாணம் பண்ணுறோம். அந்த டைமில் எப்பயுமே நீ என்ன சொல்ல ஒரு ஃபுட்டு பேசணும், ஃபுட்டை பற்றி பேசணும். இல்லை இரு, அதனால இந்த இவ்வளோ வெரைட்டியை வந்து நம்ம எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும், ஹோட்டலில் சாப்பிட்றது கல்யாணம் சாப்பிட்றது டேஸ்ட் ஒன்றா இருக்காது. கல்யாணத்தில் எப்பயுமே ஒரு டேஸ்ட் இருக்கும். ஹோட்டலில் என்ன தான் ஹோட்டல்லையும் காலிஃப்ளவர் 65 தரான், கல்யாணத்துலையும் 65 தரான். ஆனால் கல்யாணத்தில் போடுறது இன்னுமே டேஸ்ட். ஒரு விஷயம் என்னென்னா, பொண்ணாத்துக்காராலும் சரி பையனாத்துக்காராலும் சரி இப்போல்லாம் வந்து நிஜமாவே மோஸ்ட்லி பொண்ணாத்துல சைட்டமே யாரும் தள்ளெல்லாம் கட்டுறதில்ல. எப்படி எல்லாரும் ஒரு பொண்ணு 2 பொண்ணை பெற்று வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு அவளும் ஷேர் பண்ணிக்கிறாள். இப்போல்லாம் வந்து ரொம்பவே காலங்கள் மாறி போச்சு. பையன் ஆற்றுலலாம் நம்ம சத்தியமாக குறை சொல்ல முடியாது. அவளை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டான். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் இப்போ அப்படி பண்ணுறான்ற அராஜகமெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. பையன் தான் பொண்ணா மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கா. யார் ஸ்பெண்ட் பண்ணாலும் எல்லாருமே இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் சாப்பாடுக்காகுதுன்னா கட்டாயமாக 5 lakhs தரத்துக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலேயும் சரி, பொண்ணாத்துக்காரால மொத்தம் போடுற பட்சத்துலேயும் சரி, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணுங்கிறது மட்டும் போட்டுக்கோங்க. சின்ன பசங்க உட்கார்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அத்தனையுமே வீணாகுது. ஈவன் இன்றைக்கி ஐஷோ கூட்டின்னு போனால் அத்தனை ஃபுட்டையும் வீணாக்கினான். இவ்வளோண்டு பிரிஞ்சு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 6-7 வெரைட்டி அப்படியே. பட் நான் என்ன பண்ணேன், நீ கிண்டல் பண்ணலை. பட் நான் வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நான் போட்டு ஆமாம் அதாவது ஒரு விதத்தில் டயட்டுன்னு சொல்லி போட்டுக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். போட்டுட்டு வீணாக்கிறதுக்கு போட்டுக்காமையே இருக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஃபுட்டுக்காக கஷ்டப்படுறவா எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். நமக்கே கூட அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த 3 மணி நேரத்துக்கு ஆற்றுக்கு வந்தோடனே அப்போ அது கிடச்சா போதுமேன்ற எண்ணம் தான் நமக்கே போகிறது. ரெண்டாவது, கல்யாணங்கள் எல்லாமே அவளோட வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். கடன் வாங்கி பண்ணிவிட்டு மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலத்தில் பசங்களுக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா போதும் தான் இருக்கேன். நான் நிஜமாவே இன்னைக்கு கூட என்னமா சொன்னேன், எனக்கு லாவிஷாக கல்யாணம் வேணும், அந்த மண்டபம்லாம் எடுத்து பண்ணணும்னு கூட எனக்குலாம் நிஜமாவே மண்டபம் எடுத்து பண்ணுறது ஒரு பேசிக்கு. ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப தும்னு இருந்து செலவு பண்ணால் கேள்வியே இல்லை. இல்லாமல் செலவு பண்ணிவிட்டு அந்த ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணிவிட்டு காலமெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு அம்மா. ஏன்னா அந்த ஒரு டேவோட அந்த பொண்ணு வீட்டை விட்டு அவ்வளோதான், என் லைஃப்பில் இனிமேல் அந்த பொண்ணு கிடையாது, இனிமேல் அவளுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு இல்லை. அடுத்தடுத்து உடனே அடுத்த மாதமேனா அந்த 1 இயருக்குள்ளே 1008 விசேஷங்கள் வரும். அதுக்கும் நம்ம தான் டேக்கிள் பண்ணி ஆகணும். ஸோ வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி, ஏன்னா எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டா கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு. அதனால் வட்டிக்கு வாங்கி தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பண்ண வேண்டாம். அதுக்கு முடியாதவா என்ன முடியாதோ நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாள், குலதெய்வம் கோயிலில் க்ஷேத்ராலயத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு ஒரு ரிசப்ஷன் பண்ணிடுறா. அது கூட பெஸ்ட்டு தான். ஷேர் பண்ணிக்காத பட்சத்தில் அழகாக நம்ம எந்த பாசதி கோயிலோ இல்லை நம்ம முருகர் கோயிலோ அவளுக்கு எந்தெந்த கோயில் இஷ்ட தெய்வமோ அந்த இடத்துல கல்யாணத்தை பண்ணிவிட்டு சாயங்காலம் அழகாக நார்மலாக பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து நம்ம வந்து ஃபுட்டு புக் பண்ணிவிட்டா ஹால் ஃப்ரீ பண்ணிடுறோம். அந்த ஹாலில் அழகாக நமக்கு யார் வேணுமோ அவளை வரைக்கும் போய் கூப்பிட்டு நிம்மதியாக அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் எங்காவது நாங்கள் கண்ட எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறோம். ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டுண்டு இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. யாரோ 2, 3, 4, 5 பெற்றுக்கிறது இல்லை. எல்லோரும் 1, 2 தான் வச்சுருக்கோம். சேர்த்து வச்சுக்க முடியாது. இப்போல்லாம் சேர்த்தும் வைக்க முடியல நிஜமாவே. இன்றைக்கெல்லாம் 1 கோடி ரூபா போட்டு வீட்டை வாங்கிட்டு அந்த 1 கோடி ரூபாய் வீட்டுக்கு கட்டுறதுக்காக 20 வருஷம் நம்ம வாழ்க்கையை நம்ம செலவழிக்கிறோம். ஸோ என்ன முடியறதோ அதை பண்ணிவிட்டு பசங்களை கரெக்டாக அவள் காலில் நிற்க வச்சு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் யதார்த்தத்தை சொல்லி கொடுத்தாலே போதும். அவள் யதார்த்தத்தை புரிஞ்சுட்டாலே போதும். கல்யாணத்துக்கு எவ்வளோ மினிமலாக செலவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலவு பண்ணால் கூட போதும். ரெண்டாவது விஷயம், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட்டு அதிகமாக அவளுக்கு மனசு இருக்குது நிறைய ஃபுட்டு போட்டால் கூட நம்ம அதை வாங்கிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை அப்படியே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஃபூலிஷாக இருக்கும் சொன்னால். நான்லாம் நிஜமாகவே என்னம்மா பண்ணுவேன் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால்.
நாராயணி என்ன பண்ணுவான்னா நிஜமாகவே அவகிட்ட இருக்கிற வெரி வெரி குட் ஹேபிட்டு, ஹோட்டலில் போய் நாங்கள் ஏதாவது ஒரு கிரேவியோ இல்லை ஒரு பரோட்டா சாப்பிட்றோம், அதில் மிச்சம் வச்சிட்டாலோ நான் சாப்பிட்ட மிச்சம் அதை பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வெளியில் நாய்க்கு போடுவாள். ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட் அது. வெளியில் எவ்வளோ நாய் இருக்குமா சாப்பாடு கிடைக்காம, இந்த சாப்பாடு கிடைக்காமன்னு கூச்சமே பார்க்க மாட்டா. ஒரு கவர் கொடுங்க எனக்கு இது பேக் பண்ணி கொடுத்துருங்க, நானே போட்டுப்பேன் கவரில். அதை கொண்டு வந்து வெளியில் இருக்கிற நாய்க்கு இல்லை மாடுக்கு ஏதாவது கூட போட்டுருவேன். ஆக்சுவலி அது எங்கேயோ போய் குப்பைத்தொட்டியில் வீணாகிறதுக்கு அதை நிறைய பேர் சொல்லுவாள் நம்ம சாப்பிட்ட எச்சையெல்லாம் அது சாப்பிடலாமா. அது வந்து ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு அது நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உயிருக்கு, ஒரு ஜீவனுக்கு நான் தருவேன். உடனே கேட்டுறாதீங்க வீட்டில் இருக்கிறத நாங்கள் கொடுக்க மாட்டோமா, நான் அப்படி சொல்ல வரல, வீட்டில் இருக்கிறதும் கொடுப்பேன். ஏன்னா இல்லை நாராயணி வந்து ஒரு இதுவே பிஸ்கெட் பாக்கெட்டே வாங்கி வச்சுருக்கா. 11:30 மணி ஆனால் கரெக்டாக எங்காவது வாசலுக்கு நாய் வந்து வெள்ளைன்னு இவ்வளோ கூப்பிடுவோம், வா வா பிஸ்கெட் போடுன்னு. இவள் கரெக்டாக கீழே போய் பிஸ்கெட் போட்டுட்டு வருவாள். இந்த பிரிட்டானியா மாதிரி குட் டே அன்றைக்கி ஆக்சுவலி ஆற்றுக்காக வாங்கி வச்சிருந்த பிஸ்கெட் மொத்தமாக மறுநாள் கதையில் பார்த்தா காலி. எங்கன்னு கேட்டால் அது பார்த்து 11 மணிக்கு கத்திட்டு பாவம் போட்டேன்ட்டா. எல்லா பிஸ்கெட்டுமே எடுத்து நாய்க்கு போட்டா. ஸோ அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாது. குக்கீஸு வாழைப்பழத்தை போடாதடி போகிறேன், தலைதறிக்கு வாழைப்பழம் போட்டால் அது அலறங்கண்டு ஓடி போச்சு. வாழைப்பழம் சாப்பிடாதடி போடாதீங்கன்னா வாழைப்பழத்தை போட்டேன். இல்லை எதுவுமே இல்லை ஆற்றுல, அது கத்தினே இருக்குது, என்ன பண்ணுறது, போட்டுட்டேன். அதனால் ஸோ ஒன்றா அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஹோட்டலில் மீந்தால் கூட நான் எங்கள் ஆத்துக்காரெல்லாம் போனால் எங்கள் ஆத்துக்கார வந்து அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு வரும். நான்லாம் வந்து ஆற்றுக்கே பேக் பண்ணி கொடு. பூச்சநாச்சமே பார்க்க மாட்டாங்க. பூச்சநாச்சம் கிடையாது, ஏன் காசு ஏன் பணம், அது அப்படி நான் தான் செலவு பண்ணுறோம். அதை நம்ம வேஸ்ட் பண்ணி அங்கே போட்டு வரக்கூடாது. ஒன்று ரொம்பவே சாப்பிட முடியலன்னா பேக் பண்ணுங்கன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு அதெல்லாம் சாப்பிடுவோம். ஆமாம் இல்லையா கொண்டு வந்து நாய்க்காவது போட்டலாம். இல்லை நிஜமாவே ஒன்று நம்ம தொடவே முடியல ஒரு பார்சல்னா அப்படியே கொண்டு வந்து யாராவது வாசலில் உட்காந்துருக்காளா அவட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம், சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் டிஃபர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிருக்கு நம்ம கொடுக்கறது தான், அவ்வளோதான். அதை உடனே எச்ச பண்ணதை கொடுத்துருங்களான்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. எச்ச பண்ணது இல்லை, எச்ச பண்ணாததுன்னு இல்லை. எச்சா தான் இப்போ தான் வந்து ஃபேஷன். எல்லாரும் சின்ன சாப்பிட்றாள், எச்செல்லாம் யார் பார்க்குறா? எங்கள் அம்மா எங்கே எச்சி சாப்பிட மாட்டா, எனக்கு பிடிக்காது. எங்காச்சு எனக்கு யார் எச்ச சாப்பிட்டாலும் பிடிக்காது. எச்ச டம்ளர் எச்சா அது பயங்கரமாக நான் பார்ப்பேன், எனக்கு எதுவும் பிடிக்காது. எச்ச டம்ளர் சாப்பிட மாட்டேன். பட் ஸ்டில் சரி இதெல்லாம் பேசினியே, இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தா, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தா ஆக்சுவலி ஏன் 90s கிட் இவ்வளோ பாடாப்படுறான்னு தெரியுமா? ஆமாம், ஏன் ஆக்சுவலி 90s கிட்டுக்கு ஏன் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. பாவம் ஆக்சுவலி 90s கிட்டுக்கு கல்யாணம் ஆனால் மீம்ஸாக வருது. 2000 பிறந்தது எல்லாமே அவ்வளோ ஸ்மார்ட்டு, அவ்வளோ கிண்டா இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து ஏடகூடமாக இவாளுக்கு வந்து என்னென்னா 70% எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகி 30% 2000 கனெக்ட் ஆகவும் முடியாமல் 70% எமோஷனல் ஃபுல்லாகவும் ஆக முடியாமல் வள்ளுவள்னு வந்து நம்மளே கத்திட்டு திருப்பி வந்து நம்மகிட்டே வந்து ஆறுதலும் தேடின்னு கரெக்டாக அதுங்களுக்கு கல்யாணமும் சுச்சுவேஷனும் கரெக்டாக அமையாமல் அந்த டிப்ரெஷன் கொண்டு போய் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம மேலேயே காமிச்சு நம்ம இவாளை திட்டி, உண்மையிலே நாராயணி திட்டுற அளவுக்கு நான் ஐஷுவை திட்டவே மாட்டேன். ஏன் தெரியுமா, ஒன்று ஆரம்பிக்க முடியும் என்ன வாழ்வாழ்னு கத்திட்டு போயிடுவான். இவளாவது நான் கத்துறதுக்கு நானும் இவளும் கத்திட்டு நானும் இவளும் ஸ்வங்கின்னு அடங்கிடுவோம். ஸோ ஏன் தெரில, இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா 90s கிட்டுக்கும் கல்யாணம் ஆகணும்னு நான் நிஜமாக ரொம்ப எல்லா பெருமாளையும் வேண்டிக்கிறேன். எல்லா தெய்வங்களையும், எல்லா மத தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன். எல்லா மத குழந்தைகளுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லா 90s கிட்டுக்கும் 2025 கல்யாணம் ஆக வேண்டும். ஏன்னா 2000லேருந்து 2025 எல்லாத்துக்கும் 25 வயசு ஆயிடுது. 96, 95, 94 பிறந்தவர்களுக்குலாம் 30 வயசே ஆக போகுது. ஸோ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்களுமே நிறைய க்ரைட்டீரியாஸை வச்சுக்காதீங்க. அழகு வந்து ரொம்பலாம் எனக்கு இல்லை, அழகு வந்து ரொம்ப நிரந்தரம் கிடையாது. 30ஸ்க்கு மேலே எல்லாரும் ஆன்ட்டி தான், எல்லாரும் அங்கிள் தான். ஸோ இப்போவே வந்து நம்ம இப்போ தான் ஆன்ட்டி ஆகும், இதுங்கெல்லாம் இப்போயே ஆன்ட்டியாக தான் இருக்குங்க. அதனால் அழகாக ஓரளவுக்கு நமக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்மளை வச்சுன்னு வாழ்வானா, நல்லா வச்சுப்பானா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆம்பளை பசங்க பாவம், அவளை விட்டுருங்க. அந்த பசங்களாம் பாவம் தான். ஆம்பளை பசங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக க்ரைட்டீரியாஸே கிடையாது. கல்யாணம் ஆனால் போதும் அந்த குழந்தைங்களாம் இருக்குது. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, சத்தியமாக அந்த குடுமி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறதுங்க பசங்க. அவள் வைதிகம் பண்ணுறா, ரொம்ப நல்ல விஷயந்தான். ஈவன் என்னோடய குழந்தையிலேருந்து சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா குழந்தைங்களுமே குடிமை, ஆனால் குடிமை வச்சவா வந்து தான் நமக்கு வாத்தியார்த்தனம் பண்ணுறேன். அப்போ கல்யாணத்துக்கு அவள் தேவை, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் அவளுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அம்மாக்கள் வந்து எவ்வளோ கவலைப்படுறா. 90s கிட்ட பெற்ற அம்மாக்களும் பயங்கர பாவம். அவள் இன்னும் எவ்வளோ நாள் தான் கவலையில் பழக்கம் இல்லை. இந்த 2025 எங்களோட கவலைகள்லாம் மறந்து எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்களும் எல்லாரும் ப்ரே பண்ணி ப்ளீஸ் கல்யாணம் ஆகணும் தான். நான் தான் சொன்னேன், எல்லா குழந்தைங்களும் கல்யாணம் ஆகணும், செட்டில் ஆகணும் லைஃப்பில், அவ்வளோதான். ஸோ இந்த பாட்காஸ்ட் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்டோடு வரேன். தேங்க்யூ எல்லாருக்கும் பார்த்ததுக்கு.
யாரையும் நான் ஹர்ட் பண்ணி பேசல. அப்படி பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளலாம். அடுத்து என்னென்ன பாட்காஸ்ட் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி. நான் இது ஓடுதான் முதல்ல பாரு. ஏதாவது கால் பண்ணால் நின்றுருக்கோம்.